ஹே ஹாய் எல்லாருக்கும் சினிமா நரேட்டரோட ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மார்டல் காம்போட். செம்ம ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படத்தோட செகண்ட் பார்ட் ட்ரெய்லர் ரிவ்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மூவி ரிவ்யூ இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது எதையும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமாக்கார நரேட்டர். மார்டல் காம்போட் ஃபர்ஸ்ட் பார்ட் 2021 to 22 அந்த ரேஞ்சில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போவே படம் செம ஃபேமஸுங்க. அதனால தான் செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க. நல்ல கலெக்ஷனும் கூட சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தோட கேரக்டர் ஆர்க்கும் சரி, அந்த ரைட்டிங்குங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு, எல்லா ஃபைட்டர்ஸ்க்கும் அந்த இதில். ஏன்னா அது கேம்லேருந்து லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்த ஒரு படம்னே சொல்லலாம். கேம்லாம் விளையாண்டுருக்கேன், PS2ல விளையாண்டுருக்கேன், ஷாவ்லின் ஆர்க்குன்னு சொல்லிட்டு. அதுலலாம் வெறும் ரெண்டே பேர் தான். அந்த நெருப்பு விடுறவனும் அந்த தலையிலேருந்து இந்த ஹேட்டு மாதிரி இருக்கும், அதை பறக்க விட்றவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு எண்டிங் எண்டிங் நல்லா வந்து எப்படி சொல்கிறேன்னா, திரும்பவும் வருவாங்க, வேற வேற உலகத்துலேருந்து வந்து கூட சண்டை போடுவாங்கன்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் யார் வந்திருக்காருன்னா, நம்ம புச்சர், பில்லி புச்சர். யார் நம்ம பாய்ஸ் சீரீஸில் இருந்த கேரி அர்பன், அவர் தான் உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க மெயின் ரோலாக. அவர் தான் ஜானி கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காரு. ஜானி கேஜுங்கிறவர் அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ, அதாவது ஒரு சூப்பர் மாடல் ஹீரோன்னே சொல்லலாம். அவர் உள்ள கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ட்ரைலர் விட்டுருந்தபோது அவ்வளோக்கு டீட்டெயிலாக தெரியல. செகண்ட் ட்ரைலரில் தான் அவ்வளோ டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த அந்த ஹீரோ இதில் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கேயும் ட்ரைலரில் விசிபிள் ஆகலை. ஏன்னா அந்த இதுதான் நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நம்ம புச்சர் இருக்கிறாப்புல, சாரி காரி அர்பன், ஜானி கேஜ் உள்ள இருக்கிறாப்புல, அதனால எனக்கு சந்தோஷம். மீதி எல்லாருமே அந்த ஒத்த கண்ணு வச்சிருந்து நெருப்பு விடுறவனும் அவனும் ரிட்டர்ன் ஆயிருக்காப்புல. அப்புறம் இன்னொருத்தர் அந்த ஹேட் வச்சு இது விடுறவரும் அவரு இறந்துட்டார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இதுல கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. எங்கேயோ நரகத்துக்கே போய் சண்டை போடுறாங்க போல. எனிவேஸ் ட்ரைலர் நல்லா ப்ராமிசிங்கா இருக்கு. படம் மே மந்த்ல தான் ரிலீஸ். இந்த ட்ரைலருக்கு சினிமாக்காரன் டேரக்டர் சைட்லேருந்து 4.5 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிவ்யூ 5க்கு 4.9 நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதான் ட்ரைலரோட ஒரு சின்ன ரிவ்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேக்கன் 3 இந்த ஃபைட் கேமிங் விளையாடுற ஒரு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு கொரியோகிராஃப் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டண்ட் கொரியோகிராஃப். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். படம் ரிலீஸ் ஆனோடனே உங்ககிட்ட நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள் சினிமாக்காரன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வர்ட்டா பாமே, பாய்.